பாகுபலியோட மேசிவ் விக்டரி, மெல்லிசை மன்னர் MSVயோட மறைவு போன்ற நிறைய விஷயங்களோட இந்த வார தமிழ் சினிமா. இந்த வாரத்தோட சாங் ஆஃப் த வீக்னு பார்த்தீங்கன்னா பாபநாசம் படத்துல இருந்து ஜூலை 14 அன்னைக்கு நம்ம மெல்லிசை மன்னர் MSV அவர்கள் காலமடைந்தார். அதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு சில வார்த்தைகள் MSV பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி சார் அவர்கள், அந்த மாதிரி ஜாம்பவான்களின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் MSV அவர்கள் இருந்தாங்க. அவர் இல்லாமல் கண்ணதாசனோ, வாலியோ, ஸ்ரீதரோ, பாலச்சந்தரோ யாரும் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அபூர்வ மனிதர் ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய வீட்டுக்காரருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி. விழித்திரு படத்தோட மிசோசின் டீசரை வெளியிட்டிருக்காங்க. இந்த வாரத்தோட மிகப்பெரிய நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாகுபலியோட ரிலீஸ் தான். இப்படி ஒரு மேசிவ் விக்டரியை எந்த ஒரு படத்துக்கும் நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆமாங்க, 5 நாட்கள்ல 215 கோடியை சம்பாரிச்சு எல்லாரையும் வியப்புல தள்ளி இருக்கு பாகுபலி. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை தான். இந்த படத்தோட டைரக்டர் மணிகண்டன் தன்னோட அடுத்த படமான குற்றமே தண்டனைன்ற படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபேஸ்ல இருக்காரு. இன்னும் சில மாதங்கள்ல இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போறோம். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற தனுஷோட மாரி படத்தோட டீசர் வெளியிட்டு இருக்காங்க. வெறித்தனமா இருக்கு. இந்த வார சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன பாகுபலி படத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் இருந்திருக்கு. இந்திய திரைப்பட வரலாற்றில் இப்படி ஒரு ஓப்பனிங் எந்த ஒரு படத்துக்கும் இருந்ததில்லை. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படங்கள்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட மாரி படம் மற்றும் ஹிந்தியில பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நடிக்கிற பஜ்ரங்கி பைஜான். ஸோ இதனால அடுத்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல மாற்றங்கள் இருக்கலாம். ஆரஞ்சு மிட்டாய் பிரஸ் மீட்ல விஜய் சேதுபதி எமோஷனலா ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க 48 hours ஒரு ஆம்புலன்ஸ் அதில் ட்ராவல் பண்ணுற 3 பேர் அவங்களுக்கு நடக்கிறது தான். பட் இந்த கதை கேட்ட உடனே எனக்கு இந்த படத்தை பண்ணலாம் ஏன் தோணுச்சு அப்படின்னா, இந்த படமாக இந்த கதையை கேட்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்தார். எனக்கு அவர் அந்த மனுஷன் ஞாபகத்துக்கு வந்தாப்புல. எனக்கு இன்றைக்கி எங்கள் அப்பா எங்க கூட இல்லை. ஆனால் நான் அந்த மனுஷன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன், ஆர்கியூ பண்ணியிருக்கோம், ஆனால் திரும்பி பேசியிருக்கோம், ஆனால் திரும்பி ஆர்கியூன் பண்ணிருக்கோம். சில சமயம் ஏதோ ஒன்று அவர் அடமண்டா பேசுவார்ல, நான் பேசுவேன், இது நடந்துகிட்டே இருக்கும். பட் இது ஏதோ இடத்துல எனக்கு அந்த மனுஷனை ஞாபகப்படுத்துச்சு. இந்த வாரம் நடந்த மற்ற ஈவெண்ட்ஸை ஒரு குயிக் ரவுண்டப் பார்ப்போம். எனக்கு சுசி பற்றி நான் ஆடியோ ரிலீஸில் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் காஜல் அகர்வாலோட ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் ஐம் ரியலி கிளாட் டு ஒர்க். சூரி வந்து என் அண்ணன் மாதிரி. நான் வந்து என் அண்ணன் மாதிரி நான் பார்த்து நான் அவருக்கு நான் வணங்குறேன். நல்ல பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பிளானிங். அது ஐ ஹோப் யூ மேக் இட் கம் ட்ரூ. இந்த பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவது வைரமுத்துவின் பெருமைக்காக அல்ல. ஏனென்றால் எனக்கென்று பெருமை இருப்பதாக நான் ஒருபோதும் கருதாதவன். நான் ஒரு வேலைக்காரன். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தன்னை மறந்து வேலை செய்கிற நல்லதொரு வேலைக்காரன். இந்த வேலைக்காரனுக்கு என்ன பெரிய பெருமை இருக்க முடியும்? எனக்கு பெருமை இருப்பதாக நான் ஒரு நாளும் கருதி கொள்வதில்லை. ஆனாலும் கூட இந்த பிறந்தநாள் விழா ஏன் கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு ஆண்டு என்று சொன்னால், இந்த பாச முகங்களை ஆண்டுக்கு ஒருமுறை பார்த்து கைகுலுக்கிக் கொள்வதற்கு. ரீசெண்டாக எங்களுடைய டீசர் ரிலீஸ் ஆனப்போ சம் ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு ஸ்டில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இன்றைக்கும் ஒரு ஸ்டில் ரிலீஸ் ஆயிருக்கு.
ஸோ இது சம்மந்தமாக எங்களுக்கு ரெண்டாவது அந்த இது ஃபஸ்ட்டு வந்தப்பவே நாங்கள் வந்து கமிஷனர் பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அந்த காப்பி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களும் வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விசாரணையை வந்து தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. பட் இது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் தந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரீமேக் ரைட்ஸ் வித்தாச்சு, இனிமேல் விற்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மனு வந்து நிலைக்கத்தக்கதல்லன்னு சொல்லி வாதிட்டார். அந்த வாதத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு மாண்புமிகு நீதியரசர் திரு ரவிச்சந்திர பாபு அவர்கள் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு இந்த மனுவில் வேறு எந்த இடமும் கிடையாது. அதனால் உங்களுடைய இஷ்யூ வந்து இந்த அக்ரிமெண்ட் செல்லுமா செல்லாதா, இல்லை உங்களுக்கு 40 லட்சம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, எல்லாத்தையும் நீங்கள் வந்து அசல் வழக்கு கடைசி ட்ரையல் வரும்போது நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த வழக்கை நான் முடிக்கிறேன்னு சொல்லி இந்த இடைக்கால உத்தரவை இதை வெக்கேட் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த வாரம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் தெரிஞ்சுக்க தமிழ் சினிமா திஸ் வீக் பாருங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிஹைண்ட் வேர்ட்ஸ்.